நண்பர்களே, தமிழக அரசில் பணிபுரியும் அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பணி உயர்வில் கணக்கு அலுவலராக தேர்வு செய்வதற்கான அரசு தொழில்நுட்ப தேர்வு கணக்கியலில் தொடர்பான வினாக்களுக்கு பதிலளிக்க உள்ளேன். இதனை உரிய முறையில் கவனமாக படித்தால் 100க்கு 100 வெற்றி நிச்சயம். பணி உயர்வு பெற வாழ்த்துக்கள். Welcome to my channel Sparkle Mind. In this video, we will see the solution for section 2, 3, 4 and 5 in August 23 paper 1. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அரசு தொழில்நுட்ப தேர்வு கணக்கியல் தாள் 1 வினாக்களுக்கு வினாக்கள் 2, 3, 4, 5 ஆகிய வினாக்களுக்கு உரிய முறையில் பதிலளித்துள்ளேன். 100க்கு 100 வெற்றி நிச்சயம். Friends, kindly share these videos to your friends and subscribe my channel. Thanks. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Question number 2. A company leased a colliery on 1/1/2006 at a minimum rent of rupees 20,000, merging into a royalty of rupees 1.50 per ton, with power to recoup short workings over the first 4 years of lease. The output of the colliery for the first 4 years was 9,000 tons, 12,000 tons, 16,000 tons and 20,000 tons respectively. Give necessary ledger accounts in the books of lessee and lessor. இது ராயல்டி தொடர்பான கேள்வி. லெசர்னா டெனண்ட், லெஸ்ஸினா ஓனர். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் லெசர் பாயிண்ட்லேயே நம்ம லெட்ஜர் கொடுக்கணும், லெஸ்ஸி பாயிண்ட்லேயும் லெட்ஜர் கொடுக்கணும். ஸோ இந்த லெட்ஜரில் இம்பார்ட்டன்ட் லெட்ஜர்னா ராயல்டி லெட்ஜர், அண்ட் தென் மினிமம் ரெண்ட் ஆர் மினிமம் ரெண்ட்டும்பாங்க, ராக் ரெண்ட்டும்பாங்க, டெட் ரெண்ட்டும்பாங்க. எவ்ரி திங் இஸ் சேம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ், ராயல்டி அக்கௌண்ட், ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட்ஸ், லேண்ட்லார்ட் அக்கௌண்ட்ஸ். இது மூணும் நம்ம லெசரில் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன் தி புக்ஸ் ஆஃப் லெசர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெசர் புக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அனலிட்டிக்கல் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அனலிட்டிக்கல் டேபிள்னால் அவங்க கொடுத்த கொஸ்டின்ஸில் எவ்வளோ அவுட்புட்ஸ் கிடைக்கிறது, எவ்வளோ ராயல்ட்டி வருது, அங்கே ஷார்ட் ஒர்க்கிங் இருக்கா, அப்படிலாம் நம்ம கிளியராக அந்த டேபிள்லேருந்து போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் 2006 மினிமம் ரெண்ட் ஆஃப் 20,000. ஸோ 2006ல் மினிமம் ரெண்ட் ஆர் ராக் ரெண்ட் ஆர் மினிமம் ரெண்ட், ராக் ரெண்ட், டெட் ரெண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த மினிமம் ரெண்ட், ராக் ரெண்ட் ஆர் டெட் ரெண்ட். மினிமம் ரெண்ட் எவ்ரி இயர் 20,000 கொடுத்துருக்காங்க. ராயல்ட்டி வந்து 1 rupee 50 paise பர் டன். ராயல்ட்டி 1 rupee 50 paise பர் டன். ஸோ தே ஆர் கிவன் த அவுட்புட் ஃபார் த 4 years. 2006ல் 9,000 tons, 7ல் 12,000, 2018ல் 16,000 அண்ட் 2009ல் 20,000. ஸோ ராயல்ட்டி எவ்வளோ கிடைக்கிறதுன்னு பார்த்தா 1.50 மல்டிப்ளை பண்ணால் 2006ல் 13,500, 7ல் 18,000, 2018ல் 24,000, 2009ல் 30,000 கிடைக்கிறது. ஸோ ராக் ரெண்ட் வந்து 20,000 ஃபார் ஆல் த 4 years. Here we have to see the main point with power to recoup short working. In case அவங்களுக்கு 20,000 கொடுக்கணும் ராயல்ட்டி வருதா, இதில் ரூல் வந்து
royalty or minimum rent, whichever is higher payable. Condition, royalty oda condition, royalty or minimum rent, whichever is higher payable to landlord, that is owner. இதுதான் ரூல், பேசிக் ரூல். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து இன்னுமே ப்ரொடக்ஷன் எடுக்கும்போது ஃபஸ்ட் இயரில் எடுத்ததுமே ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ ப்ராஃபிட் வராட்டாலும் மினிமம் ரெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை கொடுக்கணும். ஃபஸ்ட் இயரில் பார்க்குற ராயல்ட்டி 13,500 வந்திருக்கு, பட் மினிமம் ரெண்ட் 20,000 கொடுக்கணும். ஸோ விச் இஸ் ஹையருங்கிற பாசிபிளில் 20,000 நம்ம லேண்ட்லார்டுக்கு பேமெண்ட் பண்ணணும். ஆனால் ஆக்சுவலி ராயல்ட்டி வந்து 13,500 தான் வந்திருக்கு. ஸோ அவருக்கு ஷார்ட் ஃபால் வந்து 6,500 அந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸில் இட் இஸ் ராயல்ட்டிங்க வந்து ப்ரொடக்ஷன் பேஸ் வரும்போது அந்த ஷார்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சில சம்மில் கொடுப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் அந்த ஷார்ட்டை வந்து 4 இயர்ஸ்க்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் வரைக்கும் எனி ஷார்ட் வந்துச்சுன்னா எக்ஸஸ் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் ஷார்ட் 6,500 பட் பேயபிள் டு லேண்ட்லார்ட் 20,000. செகண்ட் இயர் வந்து லைக் தட் ராயல்ட்டி 80,000, ராக் ரெண்ட் வந்து 20,000. ஹியர் ஆல்சோ விச் எவர் இஸ் ஹையருங்கிற போது மினிமம் ரெண்ட் தான் ஹையராக இருக்குது. இட் இஸ் பேயபிள் டு லேண்ட்லார்ட் 20,000. இன் திஸ் 2007 கூட 2,000 rupees ஷார்ட் ஒர்க்கிங் வந்துச்சு. ஸோ டோட்டலி இப்போ 8,500 வந்துச்சு. தேர்ட் இயர் 2008 பார்க்குறம்போது ராயல்ட்டி 24,000 இருக்குது, மினிமம் ரெண்ட் 20,000 இருக்குது. ஆக்சுவலி whichever is higher is payable. 24,000 தான் நம்ம இந்த இடத்துல இவருக்கு பேமெண்ட் பண்ணணும் ரூல் பிரகாரம். பட் இவருக்கு ஷார்ட் ஒர்க்கிங் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து லாஸஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பவர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா எத்தனை இருக்குது, 20,000 நம்மள 4,000 இருக்குது. அந்த 4,000 ஃபஸ்ட்டு 2006 அவருக்கு 6,500 இருக்கு இல்லையா, அதில் 4,000 அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. 4,000 போக பேலன்ஸ் 20,000 கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இயர் 2009 ஹியர் ஆல்சோ ராயல்ட்டி 30,000, மினிமம் ரெண்ட் 20,000 வந்திருக்கு. இங்கேயும் எக்ஸஸாக விச் எவர் இஸ் பேயபிள்னால் நம்ம வந்து 30,000 பே பண்ணலாம். பட் ஹியர் ஆல்சோ 4 வருஷத்துக்கு ரெக்யூப் பண்ணலாம். 1 2 3 4 இயர்ஸ் இந்த வருஷம் வரைக்கும் அவர் வருது. பேலன்ஸ் வந்து இதில் 4,000 தான் ரெக்யூப் ஆகிருக்கு, இதில் ஒரு 2,500 இருக்குது, இங்கே ஒரு 2,000 இருக்குது. 4,500 எக்ஸஸ் ஷார்ட் இருக்குது. அந்த எக்ஸஸ் ஷார்ட்டை இந்த 30,000லேருந்து அவங்க மைனஸ் பண்ணினா பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் லேண்ட்லார்டுக்கு கொடுத்தா போகிறோம். ஸோ 30,000 மைனஸ் 4,500. ஸோ 4,500 ஏன் 30,000 10,000 லாபம் இருந்தால் கூட அவருக்கு ஷார்ட் ஒர்க்கிங் பேலன்ஸ் வந்து 4,500 தான் இருக்குது. அதனால் அது போக மீதி அமௌண்ட்டை அப்படியே அவங்க ஓனருக்கு கொடுத்துடணும். ஸோ 25,500 பேயபிள் டு லேண்ட்லார்ட். இந்த டேபிள் போட்டாச்சுனாலே நம்மளால் எல்லா லெட்ஜரும் ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இயர் வைஸ் பார்க்கணும். இயர் வைஸ் பார்க்குற போது ஃபஸ்ட் இயர் ரூல் வந்து விச் எவர் இஸ் ஹையர் பேயபிள் டு லேண்ட்லார்ட். ஹியர் எது மினிமம் ரெண்ட் தான் பெருசாக இருக்கும். ஸோ ஜென்ரலி மினிமம் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஜர்னல், டியூ ஜர்னல். மினிமம் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட். ஸோ வி ஹாவ் டு கோ தட் மினிமம் ரெண்ட் அக்கௌண்ட். மினிமம் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் 20,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இது டியூ ஜர்னல். நெக்ஸ்ட் அந்த 20,000 ஹவ் தே ஆர் ரிசீவ் பண்ணுறாங்க. 13,500 ராயல்ட்டியில் கிடச்சிடுறது. அவர் டிஃப்ரென்ஸ் ஷார்ட் ஒர்க்கிங் 6,500. ஸோ என்ன செய்வாங்க, ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட் டெட்டார் டு மினிமம் ரெண்ட். ஸோ ராயல்ட்டியிலேருந்து கிடைச்ச பணத்தையும் ஷார்ட் ஒர்க்கிங் சேர்த்து மினிமம் ரெண்ட்டை ஆக்கி அதை பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் short working account debtor to minimum rent. Then actually next year payment.
பேமெண்ட்டுங்கிற போது லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு க்ளோசிங் ஜர்னல். க்ளோஸ் பண்ணும்போது எத்தனை ராயல்ட்டி வந்தாலும் அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராயல்ட்டி அக்கௌண்ட் ஆர் இன்கேஸ் ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ராயல்ட்டி அக்கௌண்ட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தி ஜர்னல் ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஒர்க்கிங் 31/12 மினிமம் ரெண்டு 6,500 வந்திருக்கு. ஸோ க்ளோசிங் வரும்போது அதே பேலன்ஸ் கேரி டவுன். நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் டேக்கு பேலன்ஸ் brought down 6,500. செகண்ட் இயர் ஆல்சோ தே ஹாவ் கெட் மினிமம் ரெண்டு 2,000. டோட்டல் மினிமம் ரெண்டு ஷார்ட் ஒர்க்கிங் 8,500 இருக்குது. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 8,500. நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டேக்கு இதை brought down பண்ணியாச்சு 8,500. அந்த 8,500ல் 8th 4,000 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். தட் இஸ் ரெக்யூப் பண்ணுறதுனால 4,000 மைனஸ் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் கேரி டவுன் 2008ல் 4,500. ஸோ 119ல் பேலன்ஸ் brought down 4,500. ஸோ adjusted 4,500. 4,500. Here minimum rent account. First due journal minimum rent account debtor to landlord account and then adjustment royalty account debtor short working account debtor to minimum rent. That's all. அந்த வருஷம் both side tally ஆகிடும். 2007லேயும் which minimum rent ஹையராக இருக்கிறதுனால minimum rent account debtor to landlord account. Then royalty account debtor short working account debtor to minimum rent account. Royalty 18,000, short working 2,000, 20,000 ஆயிடுது. 31/2008ல் ராயல்ட்டி ஜாஸ்தியாக போகிறதுனால மினிமம் ரெண்ட் அக்கௌண்ட் அதோட ஃபினிஷ் ஆகிடுது. ஹியர் ராயல்ட்டி அக்கௌண்ட்டுக்கு டு மினிமம் ரெண்ட் 13,500 பை ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட். ப்ரொடக்ஷன் இது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆகிறதுனால ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட் ஆர் அதர்வைஸ் வி ஹாவ் டு சேஞ்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு போடலாம். எவ்ரி இயர் எண்டு க்ளோசிங் பண்ணணும். என்ன ராயல்ட்டி வந்தாலும் ராயல்ட்டியை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ராக் ரெண்ட் அக்கௌண்ட் 18,000, 31 பை ப்ரொடக்ஷன் 18,000, 31/2008 டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் 24,000, இயர் எண்டில் பை ப்ரொடக்ஷன் 24,000. லைக் தட் 31/12/9 டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் 30,000, பை ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட் 30,000. நெக்ஸ்ட்டு லேண்ட்லார்ட் ஜர்னல். லேண்ட்லார்டுக்கு ஃபஸ்ட்டு டியூ ஜர்னல் நம்ம என்ன எழுதணும்? ராக் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்டுனும். ஸோ பை ராக் ரெண்ட் 20,000. ஸோ அந்த 20,000 ஆக்சுவல் பேமெண்ட் ஆகிடுது. லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். லைக் தட் எவ்ரி இயர் டியூ பை ராக் ரெண்ட் அக்கௌண்ட் 20,000, ஆக்சுவல் பேமெண்ட் 31/12 டு பேங்க் அக்கௌண்ட். ஹியர் 31/12/8ல் ராயல்ட்டி அக்கௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்டுன்னு எழுதுவோம். ஸோ பை ராயல்ட்டி அக்கௌண்ட் 24,000. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் ஒர்க்கிங் 4,000 போக பேலன்ஸ் 20,000 தான் நம்ம லேண்ட்லார்டு கொடுக்குறோம். ஸோ லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 20,000 டு ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்யூப் அக்கௌண்ட் 4,000. லைக் தட் 31/12/9லேயும் ராயல்ட்டி ஹையராக இருக்கிறதுனால ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் 30,000 டு லேண்ட்லார்டுக்கு கொடுக்கணும். பட் ஆக்சுவலாக நம்ம என்ன கொடுக்குறோம்? லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 25,500 டு ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட்ஸ் 4,500. இது வரைக்கும் நம்ம லெஸ்ஸி டெனண்டோட லெட்ஜரில் பார்த்தோம். இப்போ லேண்ட்லார்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட் பை லெசர் அக்கௌண்ட் வந்து அந்த ஷார்ட் ஒர்க்கிங் நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோமோ அப்படியே வைஸ் வருஷா இங்கே ஜாயின்ட் ஆகும். பை லெஸ்ஸி அக்கௌண்ட் பை டெனண்ட் வந்து 6,500 ஷார்ட் ஒர்க்கிங் கொடுக்கணும். அது பேலன்ஸ் கேரி ஆகுது.
நெக்ஸ்ட் இதில் வந்து அகெயின் 2000 லெஸ்ஸியோட இது டெனண்ட்டோட இது 2000 ஷார்ட் ஒர்க்கிங் வருது. therefore டோட்டலி 8500 31/12/2007 பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 31/12/2007 8ல் ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்யூப் பண்ணுறதுனால 4000 ரெக்யூப் ஆனது. ஸோ பேலன்ஸ் வந்து 4500 தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த 4500 பேலன்ஸும் நெக்ஸ்ட் மந்த் இயரில் அட்ஜஸ்ட் ஆகிடுது. ஸோ ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட் போத் சைடு டேலி ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல லெஸ்ஸி வந்து ஓனருக்கு என்ன கிடைக்குது? டு ராயல்ட்டி ரிசீவபிள் 13,500, ஷார்ட் ஒர்க்கிங் வந்து 6,500. ஹியர் லெஸ்ஸி மீன் லேண்ட்லார்ட். ஹியர் லேண்ட்லார்டுக்கு 31/12/6 பேமெண்ட் ஆகுது. ஸோ லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெட்டார் லேண்ட்லார்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லெஸ்ஸி பேமெண்ட் பண்ணுறதுனால லெஸ்ஸி கணக்குலேருந்து பைசா போடுது. ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் லெஸ்ஸி ஸோ லேண்ட்லார்டுக்கு வரவுங்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு டெனண்ட் அக்கௌண்ட். ஹியர் லேண்ட்லார்ட் ரிசீவபிள் 13,500, ஷார்ட் ஒர்க்கிங் 6,500. ஹியர் ஆல்சோ நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ பைசா வாங்குறாரு? 20,000 வருது. ஸோ அவருடைய புக்கில் அவர் என்ன பண்ணுவார்? கேஷ் கம்ஸ் இன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 20,000. அதே மாதிரி ராயல்ட்டி ரிசீவபிள் 18,000, ஷார்ட் ஒர்க்கிங் 2,000. ஸோ 31/12/8லேயும் பை பேங்க் 20,000, பை ஷார்ட் ஒர்க்கிங் அட்ஜஸ்டட் 4,000. ஸோ 24,000. ராயல்ட்டி ரிசீவபிள் 24,000. சேமாக 31/12/09ல் பை பேங்க் அக்கௌண்ட் அவருக்கு 25,500 கேஷ் வருது. ஷார்ட் ஒர்க்கிங் அட்ஜஸ்ட் பண்ணது 4,500, அப்போ 30,000. ஸோ ராயல்ட்டி மூலமாக அவருக்கு ரிசீவபிள் வர வேண்டிய 30,000 அட்ஜஸ்ட் ஆகிடுது. ராயல்ட்டி ரிசீவபிள் அக்கௌண்ட் ராயல்ட்டி ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அவருக்கு எவ்வளோ இன்கம் வந்தாலும் அது P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ராயல்ட்டி ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு P&L அக்கௌண்ட் 13,500. இந்த ராயல்ட்டி யார்ட்டேருந்து வருது? டெனண்ட்லேருந்து வருதுனால பை லெஸ்ஸி அக்கௌண்ட் 13,500. சிமிலர்லி லெஸ்ஸிட்டேருந்து ரிசீவ் பண்ணது 18,000 ட்ரான்ஸ்ஃபர் டு P&L 18,000. அகைன் லெஸ்ஸிட்டேருந்து கிடைக்கிற 24,000. ஸோ தட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட் 24,000. ஹியர் 30,000 ரிசீவ் ஆகுது டெனண்ட்லேருந்து, அதை P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு 30,000. ஸோ next question. Loyal Shoe Company opened a branch at Chennai on 1/1/2010. From the following particulars, prepare the Chennai branch account for the years 2010 and 2011. Particulars 2010-2011. Goods sent to branch 15,000, 10ல் 11ல் 45,000. Cash sent to branch for rent, salaries, other expenses-காக 1,800, 3,000, 1,200 கிடைக்கிறது. 2011ல் 1,800, 5,000, 1,600. And then cash received from the branch 24,000. Here 60,000. Stock on 31st December 10ல் 2,300 பேலன்ஸ் இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக் 2011ல் 5,800 இருக்குது. பெட்டி கேஷ் க்ளோசிங் பெட்டி கேஷ் வந்து 10ல் 40, 11ல் 30. ஸோ நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் போடணும். பிரான்ச் அக்கௌண்ட் 2010க்கு போட்டு அதோட கண்டினியூஷனாக 2011க்கு போடணும்.
In the books of Loyal Shoe Company, Chennai branch account for the period ending 31/12/2010. So, ledger debit side la opening balance. January 1 la balance 1 nil, but goods sent to branch account. So, head office la the branch ku வந்து receive ஆகிறது 15,000. To bank account, branch செலவுக்குலாம் head office பணம் அனுப்புகிறாங்க. எதுக்கெலாம்? ரெண்டுக்கு 1800, salaries and other expenses. This branch is a independent branch இருக்கலாம். ஸோ அவங்களுக்கா செலவுக்கு எவ்ரிதிங் இஸ் ஹெட் ஆஃபீஸை அனுப்பிச்சிடுவாங்க. அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் பேலன்ஸ் கேஷ் இருந்துச்சா அவங்க ஹெட் ஆஃபீஸுக்கு அதை ரெமிட் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கேஷாக ரெண்ட் 1800, salaries 3000, அதர் எக்ஸ்பென்சஸ் 1200, டோட்டலி 6000 ரிசீவ் ஆகிருக்கு பிரான்ச்சுக்கு. ஸோ பிரான்ச்லேருந்து எவ்வளோ ஹெட் ஆஃபீஸ்க்கு போகிறதுனா பை பேங்க் அக்கௌண்ட், பேங்க் ரெமிட்டன்ஸ். ரெமிட்டன்ஸ்னால் சேலில் வர கேஷ் சேல்ஸ் அண்ட் தென் டெட்டார்ஸ்லேருந்து வர பைசா இதெல்லாம் எடுத்து அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ பேங்க் ரெமிட்டன்ஸ் இஸ் 24,000 இஸ் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் த பிரான்ச்னு எழுதியிருக்காங்க ஹெட் ஆஃபீஸில். ஸோ பிரான்ச்லேருந்து 24,000 ஹெட் ஆஃபீஸ்க்கு பணம் அனுப்புகிறாங்க. தென் பேலன்ஸ் ஸ்டாக் இஸ் கிவன், ஸ்டாக் 2000, பெட்டி கேஷ் 40, போத் சைடு பண்ணும்போது ஸோ ப்ராஃபிட் வந்து 5,340, இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு ஜென்ரல் P&L. அண்ட் தென் நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ ஆகுது. சென்னை பிரான்ச் அக்கௌண்ட் ஃபார் த பீரியட் எண்டர் 31/12/2011. ஹியர் 1/1ல பேலன்ஸ் ப்ராட் டவுன். ப்ரீவியஸ் இயர் என்ன க்ளோசிங்காக இருக்கோ அது கரண்ட் இயருக்கு ஓப்பனிங் ஆகிறோம். ஸ்டாக் வந்து 2300, பெட்டி கேஷ் 40 ரூபாய் இருக்குது, அது எப்படியே பேலன்ஸாக வருது. அண்ட் தென் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அதே மாதிரி 45,000. டு பேங்க் எக்ஸ்பென்சஸ்க்காக அனுப்புகிற ரெண்ட் 1800, சாலரிஸ் 5,000 அண்ட் தென் அதர் எக்ஸ்பென்சஸ் 1,600. ஸோ டோட்டலி கேஷ் ரிசீவ்டு 8,400. இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் ரெமிட்டன்ஸ் வந்து 60,000 டைரக்ட்லி கிவன். பேலன்ஸ் இன் ஹேண்ட் வந்து ஸ்டாக் எவ்வளோ இருக்குது 5,800, பெட்டி கேஷ் 30,000. ஸோ போத் சைடு டேலி பண்ணும்போது வி கெட் ப்ராஃபிட் ஆஃப் பிரான்ச் ப்ராஃபிட் வந்து 10,090. இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹெட் ஆஃபீஸ் டு ஜென்ரல் P&L அக்கௌண்ட்டில் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க 10,090. Fourth question. A, B, C are equal partners in a firm. Equal partners. Shares are equal. 1:1:1. On 31st December 2000, their balance sheet stood as follows. Liabilities, asset. Liability first credit are 10,000. Bills payable 3,200. General reserve 9,000 இருக்குது. And capital accounts A, B, C. A 21,000, B 13,000, C 5,000. Totally 61,200 liability side la. Asset side la cash at bank 200, debtors 16,000, stock 25,000 இருக்குது, bills receivable 5,000, machinery 15,000, totally 61,200. Here C became insolvent. C ஒன் ஆஃப் தி பார்ட்னர் என்ன ஆகிடுறாங்க இன்சால்வெண்ட் ஆகுது. அவன் இன்சால்வெண்ட் ஆச்சுன்னா அவங்ககிட்ட கொடுக்குற ப்ரைவேட் எஸ்டேட் அவனுடைய ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒன்லி 100 rupees ஒன்லி தான் ரிசீவ் ஆகுது. த ஃபோம் வாஸ் டிசால்வ். இந்த ஃபோம் வந்து டியூ டு இன்சால்வன்சி ஃபோம் வந்து டிசால்வ் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. ஸோ க்ளோஸ் ஆச்சுனாலே அவங்களோட அசட்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிற கிளியர் பண்ணணும், கடன்லாம் கிளியர் பண்ணணும், டெட்ஸ்லாம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஏதான பேலன்ஸ் அமௌண்ட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா பார்ட்னர் ஷேர் பண்ணுவாங்க. பட் இதில் இன்சால்வெண்ட் ஆனதுனால எனி லாஸஸ் வந்தாலும் எல்லாருமே ஆல் பார்ட்னர்ஸ் ஷுட் பி ஷேர்டு. ஹியர் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் கேம்ஸ் டு 60. Prepare necessary ledger account to close the books of the firm.
Here apply Garner versus Murray rule. ஸோ டிசல்யூஷன் நார்மல் டிசல்யூஷன் இல்லாமல் டியூ டு இன்சால்வன்சினால் வருதுனால we have to use the Garner versus Murray rule. ஸோ டிசல்யூஷன்னாலே we have to prepare realization account, partners capital account and to settle the bank account. ஸோ 3 அக்கௌண்ட் ரொம்ப ஓப்பன் பண்ணோம். realization account, partners capital account and then close the bank account எல்லாம் க்ளோஸ் பண்ணி டேலி பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு realization account. How to prepare the realization account? We have to learn 3 steps here. Realization account la first all assets except cash in case goodwill irundha kuda including goodwill transferred to debit side of the realization account as per the book value. Asset side la cash in hand cash at bank தவிர மீதி எல்லா அசெட்டையும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே மாதிரி லியாபிலிட்டி சைடில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி லியாபிலிட்டிஸ் தட் இஸ் ஓனர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸை தவிர கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரிசர்வ் அண்ட் பிஎன்டில் தவிர தேர்ட் பார்ட்டி கொடுக்க வேண்டிய லோன்ஸு கிரெடிட்டார் பில்ஸ் பேயபிள் கிரெடிட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பை கிரெடிட்டார்ஸ் 10,000 பில்ஸ் பேயபிள் 3,200. அதேமாரி டெட்டார்ஸ் அசட்டில் 16,000 ஸ்டாக் 25,000 பிஆர் 5,000 டு மிஷினரி 15,000. ஸ்டெப் 1 அதுதான். ஸ்டெப் 2ல் என்னென்ன அசட்ஸ் ரியலைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அசட் ரியலைஸ்னாலே கேஷ் கம்ஸ் இன். ஸோ ரியலைசேஷனுக்கு கிரெடிட் சைடில் பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடணும். இன்கேஸ் ஏதான செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா அதை டெபிட் சைடில் கேஷாக செட்டில் ஆச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும். இன்கேஸ் ஏதான பார்ட்னர்ஸ் எடுத்தானா பார்ட்னர்ஸோடைய கேபிட்டலில் கொண்டு வரணும். ஹியர் கிவன் ரியலைசேஷன் அசட்ஸ் ரியலைஸ்டு 31,000. therefore ரியலைசேஷனில் பை ரியலைசேஷன் அசட்ஸ் ரியலைஸில் பேங்க் அக்கௌண்ட் 31,000. எக்ஸ்பென்சஸ் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் 60,000 ஆயிருக்கு. அண்ட் தென் ஒன் திங் வெரி இம்பார்ட்டண்ட், இதில் கிரெடிட்டார் பில்ஸ் பேயர் பற்றி எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இப்படி கொடுக்காட்டா கூட இட் இஸ் அவர் டியூட்டி டு செட்டில் த டெட்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸுக்கு 10,000 பில்ஸ் பேயபிள் 3,200 டோட்டலி 13,200 கேஷாக ட்ரீட் பண்ணி கொடுத்துடணும். டு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 13,200. ஸோ இஃப் யூ ஆர் tallied on both side we get loss of 30,060. These losses should be shared the all partners according to the ratio. So all partners A, B, C are equal ratio. Each get loss. A's loss 10,020, B's loss 10,020, C's loss 10,020. So we have prepared the realization account. Next, partners capital account. In this partner capital, C becomes insolvent. So first balance brought on each capital கொண்டு வரோம் 21,000, 13,000, 5,000 as per the balance sheet. 21,000, 13,000, 5,000. Here general reserve is there. general reserveனா இது ஓனரை சேர வேண்டியது. ஸோ அந்த general reserveயும் ஷேர் பண்ணிடணும் பார்ட்னர்ஸுக்கு. அக்கார்டிங் டு தர் ஈக்குவல் ரேஷியோனா each will get 3,000. by reserve 33,000, 3,000, 3,000. இப்போ சி இஸ் இன்சால்வெண்ட்டுன்னு சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு சியோட இதை நம்ம டோட்டல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கார்னர் விசஸ் முர்ரே ரூல். ரூல் 1, solvent partners should bring cash equivalent to the realization losses. ஃபஸ்ட்டு ரூல் பிரகாரம் சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க ரியலைசேஷனில் லாஸில் எவ்வளோ வந்ததோ அது ஈக்குவலண்ட்டாக கேஷ் கொண்டு வரா மாதிரி எழுதணும். ஹியர் ஏபிசியில் சி இஸ் இன்சால்வெண்ட், ஏ அண்ட் பி ஆர் சால்வெண்ட் பார்ட்னர். அவங்களுடைய ரியலைசேஷன் லாஸ் ஈச் 10,000. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கேஷ் கொண்டு தர்றாங்க. கிரெடிட்டில் பை கேஷ் அக்கௌண்ட் ஏ 10,000, பி 10,000.
Second rule, deficiency of insolvent partner should be shared by the solvent partners according to their capital ratio before realization losses. இதில் இன்சால்வெண்ட் பார்ட்னர் அவருடைய லாஸ்க்கு கேஷ் கொடுக்க முடியாது, ஹீ இஸ் இன்சால்வெண்ட், பட் அவருடைய எஸ்டேட்லேருந்து 100 rupees கிடைக்கிறது. ஸோ ரியலைசேஷன் லாஸ் இந்த சைடு அவரை டேலி பண்ணும்போது லாஸ் வந்து 10,020 இருக்குது, இங்கே இன்கம் வந்து கம்மியாக இருக்குது, ஷார்ட் ஃபால் வந்து 1920. இதோ சி இஸ் டிஃபிஷியன்சி, சியால் அவனால் செட்டில்மெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த 1920 ஏ அண்ட் பி தர் கேபிட்டல் ரேஷியோ பிரகாரம் பண்ணணும். கேபிட்டல் ரேஷியோனா பிஃபோர் ரியலைசேஷன் லாஸ் இங்கே 21,000 3,000 ரிசர்வையும் ஆட் பண்ணிக்கணும். So new adjusted capital becomes 24,000 16,000. So ratio is equal to 3:2. So that efficiency 1920 is shared. A will give 3/5 part and B 2/5. That is A 1152, B 768. So here rule 2 பிரகாரம் போடணும். இப்போ ஈச் பார்ட்னரை நம்ம டாலி பண்ணும்போது ஏக்கும் பிக்கும் பேலன்ஸ் வந்து 22,820 வருது, பிக்கு 15,212 வருது. இதை வந்து டிசல்யூஷனுக்கான பேங்க்லேருந்து இவங்க வித்ட்ரா பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் அமௌண்ட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு தி பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு பேங்க்கில் பேலன்ஸ் வந்து 200 rupees ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ அசட்ஸ் ரியலைஸ் ஆகி 31,000 கேஷ் கிடைக்கிறது, சிஓட எஸ்டேட் மூலமாக 100 கிடைக்கிறது. யார் எக்ஸ்பென்சஸ் மூலமாக கேஷ் எக்ஸ்பென்சஸ் ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் 60 rupees பண்ணியிருக்கோம். ட்ரேடு பேயபிள்ஸ் தட் இஸ் கிரெடிட்டார் அண்டு பில்ஸ் பேயபிள்ஸ் சேர்த்து 13,200 போட்டிருக்கோம். ஹியர் ரூல் 1 பிரகாரம் ஏ வந்து 10,000 rupees, பி வந்து 10,000 rupees கொடுக்குறாங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணால் கேபிட்டல் அக்கௌண்ட் 22,822 1512 அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ கேஷ் புக் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ்டு. Question number 5. Bhaskar keeps his books by single entry method. He supplies the following information relating to his business for the year 2010. Particulars 1120 31/12/20. So cash at bank beginning 5,000 ending 6,000, cash in hand 5,700 ending 4,800, bank overdraft 22,500 20,000, stock 7,000 8,400, office equipment 20,000, here also 20,000, sundry creditors 19,300, here creditor 18,600, sundry debtor opening 15,100, closing 14,900, land and building 26,500, ending 26,500, bills payable 31,000, here 29,000, furniture and fitting opening 2,300, closing 2,300, bills receivable 21,200 20,400. During the year, Bhaskar introduced rupees 2,000 as additional capital and withdrew 1,000 as drawings. ஸோ இன் பிட்வீன் அவங்க அடிஷ்னல் கேபிட்டல் 2,000 rupees போடுறாங்க. ஸோ அதே மாதிரி 1,000 rupees ஓன் பர்சனல் யூஸுக்காக 1,000 rupees ட்ராப் பண்ணுறாங்க. டிப்ரிசியேஷன் இஸ் டு பி கால்குலேட்டட் அண்ட் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 2%, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 2% கொடுக்கணும், ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸுக்கு 10% ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் at 5% on sundry debtors. Ascertain profit or loss for the year 2010. இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ட்ஸ். இது சிங்கிள் என்ட்ரி. சிங்கிள் என்ட்ரியில் ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்னால்
க்ளோசிங் பேலன்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேலன்ஸை கேபிட்டலை கண்டுபிடிச்சா ப்ராஃபிட்டு. ஜென்ரலி க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஹையராகவும் ஓப்பனிங் பேலன்ஸ் லோவராக இருந்தால் வி கெட் ப்ராஃபிட். அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் லெஸ்ஸராகவும் ஓப்பனிங் கேபிட்டல் ஹையராக இருந்தால் வி கெட் லாஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தி கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கணும். பட் தே ஆர் நாட் கிவன் தி கேபிட்டல் இன் டைரெக்டாக கேபிட்டல் கொடுக்கல. ஸோ கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லியாபிலிட்டிஸ். ஜென்ரலி கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு assets minus liability. ஸோ அவங்களுடைய அசட்ஸ்லாம் டோட்டல் பண்ணணும், லியாபிலிட்டிலாம் டோட்டல் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸை நம்ம கேபிட்டலாக அசர்டைன் பண்ணணும். ஸோ 1/1/2010 ஓப்பனிங் கேபிட்டல் கேஷ் அட் பேங்க் 5,000, கேஷ் இன் ஹேண்ட் ஸ்டாக் 7,000, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 20,000, sundry debtors 15,100, land and building 26,500, furniture and fittings 2,300, bills receivable 21,200. credit side la liability la bank overdraft 22,500, sundry creditors 19,000, bills payable 31,000. so assess total assets kum liability kum la difference capital is 30,000. capital as on இது 1/1/2010. அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் போடும்போதும் அதே மாதிரி அசட்ஸ் அண்ட் லியாபிலிட்டிஸ் போடணும். ஸோ இதில் வந்து க்ளோசிங்கில் எனி சேஞ்சஸ் தட் இஸ் டிப்ரிசியேஷன், ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்லாம் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ கேஷ் அட் பேங்க் 6,000, 4,800, ஸ்டாக் 8,400 கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டில் 20,000 இருக்குது. பட் 2% டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணால் வி கெட் 19,600. லைக் தட் சன்ட்ரி டெட்டார்ஸில் 5% ப்ரொவிஷன் கொடுக்கணும். ப்ரொவிஷன் போயாச்சா சன்ட்ரி டெட்டார்ஸ் 4,900ல் 5% ப்ரொவிஷன் 745 லெஸ் பண்ணால் வி கெட் 14,155. லேண்ட் அண்ட் பில்டிங் 26,500. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸுக்கும் 10% கொடுத்துருக்காங்க டிப்ரிசியேஷன். லெஸ் டிப்ரிசியேஷனாக 2,070. பில்ஸ் ரிசீவபிள் 20,400. டோட்டலி 1,01,925 இந்த சைடு வருது. இந்த சைடில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 20,000, கிரெடிட்டார் 18,600, பில்ஸ் பேயபிள் 29,000 தான் இருக்குது. ஸோ பேலன்சிங் ஃபிகர் 34,325 கேபிட்டல் at the end. Capital as on 31/12/2010. So first we get the profit, capital beginning கண்டுபிடிச்சாச்சு, end கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் போட வேண்டியதுதான். Statement showing profit or loss for the period ended 31/12/10. Capital at the end of the year. So here 34,325. We have to add the drawings less the further capital. This is the formula. Capital at the end of the year, add drawings less additional capital. இதில் add drawings-ல இன்கேஸில் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கணும். லெஸ் கேபிட்டல் இன் த பிகினிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்தாலும் அதையும் லெஸ் பண்ணிக்கணும். ஸோ we have to find the difference. In this case, capital at the end of the year 34,325, drawings is 1,000 is given, additional capital interest 2,000 less பண்ணா adjusted closing capital 33,325. capital in the beginning we find 30,000. therefore profit for the year 3,325. thanks. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ப்ரமோஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல்.